ஹாய்டா, இன்னைக்கு நம்ம ட்ரையாங்கோட எஃபெக்ட் பார்க்க போகிறோம். மை மாமா பையன். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ள போகலாம். நீங்கள் இந்தியன், ட்ரையாங் கொரியாவில் இருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க அங்கே போயிருப்பாங்க. ஸோ வாங்கடா ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ஃபேமிலி ஏர்போர்ட்லேருந்து உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க காரில். ஃபைனலி ரீச்சும் ஆகிட்டீங்க. உங்கள் மாமா அத்தை 2 பேரும் உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே உங்களை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. உங்கள் கண் முழுக்க அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்குது. சரி, இப்போ உங்கள் மாமா சொல்லிகிட்ருக்காரு, இங்கே ட்ரையாங் காலேஜ்லேயே அட்மிஷன் போட்டாச்சு. 1 வீக் கழிச்சு வயன் போக ஸ்டார்ட் பண்ணட்டும். பிகாஸ் 1 வீக் அவள் கொஞ்சம் இங்கே இருக்க அட்மாஸ்பியருக்கு செட் ஆகிட்டு போனான்னா அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் ட்ரையாங் எங்கேயாவது இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் தலைவறீங்க. உங்கள் அத்தை அதை நோட் பண்ணிவிட்டு ஏன் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லுங்க அத்தை, போதண்டி முன்னே இருந்து உன் மாமனையே தான் தொலைவிட்டுருக்க. உன் மாமா காலேஜ் போயிருக்கான், ஈவினிங் தான் வருவான். அது வரைக்கும் எங்கள் கூடயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்பா கண் அப்படியே அலைத்து எங்கேயாவது இருந்து வந்துட மாட்டானா அப்படின்னு உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரே எம்பாரசிங்காக ஆகிட்டு, நீங்கள் அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணாதீங்க, சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, நான் என் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே போயிடுறீங்க. தென் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தாச்சு. சார் வந்தாரோ இல்லையோ, அவர் ஐஸ் ஃபுல்லாக உங்களை தான் தொலைவுது. அதை உங்கள் அம்மா நோட் பண்ணிவிட்டு, போதும்டா 2 பேரும் பண்ணுறீங்க பாரு ஒன்று, அவளும் வந்ததுலேருந்து உன்னை தொலைவரா, நீயும் வந்த மீனிக்கு அவளை தான் தொலைவர பார்த்தியா, இந்த அத்தையெல்லாம் உன் கண்ணுக்கு காணாமல் போயிட்டா அப்படி தானே அப்படின்ற மாதிரி டேங்க பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. டேங்க ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை, இப்படித்தான் இருக்கீங்க, என்னத்தை துரும்பா இழைச்சி போயிட்டீங்க, மாம்சு சாப்பாடு போடுறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதோ பேசி இங்கே மழுப்பிட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிட்டு ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஃபெலிக்ஸா, அடிக்காதடா கல்லா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. தேவங்க கரெக்டாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தேவங்க இருக்கிறத நோட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஜாலியாக. தேவங்க பார்த்துட்டு, எவ்வளோ சக்காலத்தை ஃபெலிக்ஸ்ன்றிருக்கா, பையனா, என்ன பையன் கூடலாம் பேசுகிறா இவ, ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஏதேதோ தோணுது. நீங்கள் இங்கே பாட்டுக்கு யாரே என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கீங்க. இவருக்கு அப்படியே எரியுது, எவன்டா அது ஃபெலிக்ஸு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே திரும்புறீங்க. திரும்பினா டேங் முறைச்சிட்டு அப்படியே கோல்டு வாய்ஸில், யார் அது அப்படின்றாரு. மாமா, ஃபோனில் யாருன்னு கேட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் ஃப்ரெண்டு மாமா அப்படின்றீங்க. ஓ ஃப்ரெண்டா, சரி, சும்மா இப்படிலாம் ஹாலில் நின்றுட்டு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காதுன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ரூம் போயிடுறாரு. நீங்கள் என்னாச்சு அவருக்கு, வந்ததும் வராததுமா திட்டுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் போய் உட்காடுறீங்க. அப்போ அவங்க அத்தை பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடியாச்சு, ஏன்டி இப்படி உட்காந்துருக்க அப்படின்றாங்க. இல்லை அத்தை, மாமா வந்ததும் வராதுமா என்னை திட்டிட்டு மேலே போயிடுச்சு ரூமுக்கு அப்படின்றீங்க. திட்டிட்டு போனானா, நீ எப்போ வருவேன்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருந்தா, எதுக்கு திட்டிட்டு போனா, நீ என்ன பண்ண அப்படின்றாங்க. இல்லை, நான் என் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தானா, அப்புறம் கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா மாமா நின்றுச்சு. அப்படியே கோவமாக, இந்த மாதிரிலாம் சத்தமாக ஹாலில் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டாரு அப்படின்றாங்க அவங்க அத்தை. அடி மக்குனி, ஏன்டி நீ இன்னொரு பையன் கூட பேசுகிறத அவனுக்கு பிடிக்கலடி, பொசசிவ் ஆகுது, இதை கூட புரிஞ்சிக்க முடியாத அவனுனால அப்படின்றாங்க. நீங்கள் பொசசிவா, அப்போ மாமாவுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்றீங்க. மாமாவுக்கு பிடிக்குமா, ஏன் அவன் கட்டுனா உன்னை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கான், பிடிக்குமான்னு கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை சொல்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வருவார் டின்னர் சாப்பிட்றதுக்கு. உங்கள் அத்தையும் டின்னர் ரெடி ஆகிடுச்சுன்னு எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு இப்போ டின்னர் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. டைம் கொஞ்சம் கூட அவங்க ஏறெடுத்து பார்க்கல. நீங்கள் அப்படியே மைண்ட் வைஸில், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இந்த பையன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறான்,
அப்படின்னு நீங்கள் அப்படியே ரொம்ப பாவமாக பவுட் பண்ணி அவங்க பார்த்துட்ருக்கீங்க. அங்கேருந்து நோ ரியாக்ஷன். அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு ரூம் போயிட்டாரு. தென் எல்லாருமே சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டீங்க. தென் புது இடம்ன்றனால உங்களுக்கு தூக்கம் வரல. அதனால கொஞ்ச நேரம் மொட்டை மாடி போகலான்னு சொல்லிட்டு டெரஸ் போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஏர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. தயங்கும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மொட்டை மாடி போகலாம் அப்படின்னு வந்திருப்பாரு. வந்து பார்த்தா நீங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. தயங் வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே நிற்கிறாரு. நின்றுட்டு ஓய் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு திரும்பிட்டு மாமா அப்படின்றீங்க. நீங்கள் என்னடி பண்ணுற தூங்காமல் அப்படின்றாரு. இல்லை மாமா, புது இடம்ன்றனால எனக்கு தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றீங்க. ஒரு ஓ சரி சரி அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாரு. எதுவுமே பேசல. அதனால் நீங்கள் மைண்ட் வைஸில் இந்த ஈகோலாம் பார்த்துட்டு இருந்தா அவ்வளோதான், என் மாமா தானே நானே பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மாமா அப்படின்றீங்க. முன்னாடி அவன் என் ஃப்ரெண்டு தான், சரியா? நான் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, என் ஃப்ரெண்டு தான், நான் இனிமேல் பேசலை அப்படின்றீங்க. அவர் அப்படி சிரிச்சுட்டு இப்போ அவன் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்லாம் கேட்கவே இல்லையே, இல்லை நான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. ஒய் அப்படின்றாரு. நீங்கள் திரும்பிட்டு என்ன மாமா? இல்லை, பொதுவாக பொண்ணுங்கள்லாம் பசங்க தான் வந்து சரண்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, உனக்கு அந்த மாதிரி எந்த ஈகோவும் இல்லையாடி அப்படின்றாரு. நீங்கள் இல்லை, எனக்கெலாம் அந்த மாதிரி எந்த ஈகோவும் கிடையாது, என் மாமா கிட்ட எனக்கு என்ன ஈகோ அப்படின்றீங்க. தென் உங்ககிட்ட அப்படி க்ளோஸாக வராரு. நீங்கள் என்ன மாமா எதுக்கு இப்போ க்ளோஸாக வர அப்படின்றீங்க. ஏண்டி வரக்கூடாதா என்ன அப்படின்றாரு. இதெல்லாம் தப்பு, அத்தை மாமா யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், நக்குரு மாமா அப்படின்றீங்க. ஏய் யார் பார்த்தா எனக்கு என்னாடி, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வரேன், இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக பிறக்குது, எது பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அப்படியே உங்களை பேக் பேக் பண்ணிட்டு 2 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறமேட்டு 2 பேரும் அவங்கவுங்க ரூம் போயிட்டு தூங்கியிருப்பீங்க. தென் இப்படி தான் உங்களுக்கு 1 வீக்கும் போயிருக்கும். தென் லாஸ்ட் டே சண்டே உங்கள் பேரண்ட்ஸ் இப்போ இந்தியா ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதனால் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவங்களும் ஃப்ளைட் ஏறியாச்சு. அன்றைக்கி நைட்டே அவர் ஒரு பங்குக்கு அவரோட பங்குக்கு உட்காந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருடி, இங்கே எல்லாம் குட்டி குட்டியாக போட்டு சுற்றிட்டு இருக்காளுங்கன்னு சொல்லிட்டு நீயும் ஏதாவது குட்டி குட்டியாக போட்டு ஆட்டிட்டு சுற்றிட்டு இருந்த, அவ்வளோதான் மவளே என்கிட்ட, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் காமன் தானே மாமா, இங்கே அதெல்லாம் காமன் தான், ஆனால் உனக்கு இல்லை, புரியுதா? ஃபுல்லாக கவர்டான மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கணும். தென் காலேஜில் எந்த பையன்கிட்டையும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. புரிஞ்சுதா அப்படின்றாரு. நீங்கள் புரிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அழகாக ஒரு பிங்க் கலரில் ஒரு அனார்கலி போட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. டேங் உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே வந்து 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டேங் பைக்லேயே அப்படியே காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போயிட்டு இறங்கின பிறகு திருப்பி அதை அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பார்த்து பேசு, சரியா? எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்றா உடனே மாமா கிட்டே வந்துடு, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் சரி மாமா நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது ஒன்றுன்னா நான் உன்கிட்ட வந்துடுறேன், சரியா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்களை கொண்டுட்டு போய் உங்கள் கிளாஸில் விட்டுட்டு அவர் கிளாஸ்க்கு போயிடுறாரு. கிளாஸ்க்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறீங்க லாஸ்ட் பெஞ்சில். தென் அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காருது. நீங்கள் என்ன நம்மள மாதிரியே வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காருது, நம்மள மாதிரியே இருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணையை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவளும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்றா. உன் பேர் அப்படின்றீங்க. என் பேர் டீனா, நான் இந்தியாவிலேருந்து வரேன், கேரளா அப்படின்றா. நீங்கள் கேரளாவா, நான் தமிழ்நாடு அப்படின்னு 2 பேரும் பக்கத்து ஸ்டேட்டுன்றனால அப்படியே பேசி ஒரே கொலாஜ் ஆகிட்டீங்க. 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண மாதிரியே இல்லை, மீட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் லொட்டல்னு பேசிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெஞ்சில் இருக்க கேர்ள்ஸ்லாம் இவளுங்க 2 பேரும் என்ன ஆல்ரெடி பழக்கமானவளுங்களாம் என்ன இப்படி பேசுகிறாளுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாளுங்க உங்களை. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. 2 பேரும் ஊர் நாயம் உலக நாயம் நீங்கள் பாட்டுக்கு அடிச்சிட்ருக்கீங்க. தென் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் அப்படியே போயிட்டு இப்போ இன்டர்வல் விட்டுருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு
டீனாவை கூட்டிகிட்டு கேண்டீன் போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவங்க அப்படியே பார்க்குறாரு. வந்த நாளே பிடிச்சிட்டா போல் எவ்வளையோ இவ்வளோ மாதிரியே ஒருத்திய கண்டுக்கிறாளா பாரு. கொஞ்சம் கூட இங்கே தான் மாமனும் படிக்கிறான் அப்படின்லாம் கிடையாது. அவளுக்கு ஒரு ஆள் கிடச்சதும் என்னையெல்லாம் மறந்துட்டா அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு டீனா கூட பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. தெரிஞ்சு சடனாக அவர் கை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் யாரடாது அப்படின்னு பார்த்தா உங்கள் மாமா. நீங்கள் மாமா அப்படின்றீங்க. என்ன மாமா யாரடி அது அப்படின்றாரு. ஃப்ரெண்டு மாமா டீனா, நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் தெரியுமா அப்படின்றீங்க. பார்த்தாலே தெரியுது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா என்னத்தோட தானே சேரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன மாமா சொன்ன கேட்கல. ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை. என்ன ஃப்ரெண்டு கிடைக்கவும் மாமனை மறந்துட்டியோ அப்படின்றாரு. அப்படின்லாம் இல்லை மாமா, என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஐஸ் வச்சுட்ருக்கீங்க உங்கள் மாமாவுக்கு. உங்களை பார்த்துட்டு ஓய் பங்க் பண்ணுறியா, வெளியே போகலாமா அப்படின்றாரு. நீங்கள் பங்கா மாமா, அதெல்லாம் தப்பு, வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகுறது. வீட்டிலலாம் தெரியாதுடி, நம்ம போகலாம் அப்படின்றாரு. நீங்கள் நான்லாம் வரலப்பா, நீ வேணா போ அப்படின்றீங்க. அவர் நான் மட்டும் தனியாக போகிறதுக்கு எதுக்கடி பங்க் பண்ணணும் பைத்தியக்காரி அப்படின்னு மாதிரி திட்டுறாரு. மாமன் என்னை திட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படின்றீங்க. ஐயோ சரி 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 நான் திட்டல அப்படின்றாரு. என்னை திட்டினல்ல, அப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா அப்படின்றீங்க. தின்னு மூட்டா எங்கே வந்து நிற்கிது பாரு, கடைசியில் சோத்தில் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் ஐஸ்கிரீமை பார்த்ததும் தேங்காய்லாம் கண்டுக்கல, நல்லா மொச்சுக்குன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சது சரி நீ ஐஸ்கிரீம் கேட்டால் நான் வாங்கி கொடுத்தேன்ல, இப்போ நான் கூப்பிட்றேன் வாடி வெளியே போகலாம் அப்படின்றாரு. மாமா வேண்டாம் மாமா, வேணா நம்ம ஈவினிங் போகலாம் அப்படின்றீங்க. ஈவினிங்னா வீட்டில் பர்மிஷன் கேட்கணும், அவங்க அது இதுன்னு ஓட்டுவாங்க, ப்ளீஸ் டி வாடி அப்படின்றாரு. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா ஓவராக சீன் போடுற, ஒன்றும் வர தேவையில்ல போ அப்படின்ற மாதிரி ஒரு கோச்சிட்டு அப்படியே போகிற மாதிரி, போகலை இருந்தாலும் ஒரு மாதிரி போகிற மாதிரி கோச்சிட்டு போகிற மாதிரி உங்ககிட்ட பில்டப் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. நீங்கள் சரி சரி கோச்சிக்கான போகலாம் அப்படின்றீங்க. அவர் போகலாமா அப்படின்றாரு. போகலாம் அப்படின்றீங்க. அவர் உங்களை பீச்சுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாரு. 2 பேரும் அங்கே போய் உட்காந்துட்டு நிறையா பேசிக்கிறீங்க, நிறையா ஷேர் பண்ணிக்கிறீங்க. கிளைமேட் வேறு அப்படி கொஞ்சம் சில்லுன்னு ஆகுது, மழை வர மாதிரி. நீங்கள் மாமா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. ஆமாடி கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல அப்படின்றாரு. அவர் கிளைமேட் நல்லா இருக்கா, மழையில் நனைஞ்சா கோல்டு பிடிக்குமாம்மா, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றீங்க. அவர் அன்ரொமான்டிக் கேர்ள் அப்படின்ற மாதிரி எதுவாக தான் சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் உங்கள் காதில் அது விழுந்திருக்கும். நீங்கள் என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லம்மா ஒன்றும் சொல்ல அப்படின்றாரு. என்னை பார்த்து நீ அன்ரொமான்டிக் கேர்ள் தான் சொன்னேன் இப்போது அப்படின்றீங்க. ஆத்தாடி என்ன காது விழுக்கு அப்படின்ற மாதிரி. ஐயோ டாலே அப்படிலாம் நான் உன்னை பார்த்து சொல்லுவேனா அப்படின்றாரு. இல்லை நீ என்னை அப்படி தான் சொன்னேன், என்னை பார்த்து நான் அன்ரொமான்டிக் மாதிரி இருக்கா, ரொம்ப பண்ணுற மாமா நீ, நான் ரொமான்டிக் தான், அன்ரொமான்டிக்லாம் கிடையாது, என் ரொமான்டிக்லாம் காட்டுன நீ தாங்க மாட்டே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஒன்று சண்டைக்கு போயிட்டுருக்கீங்கிட்ட என்கிட்ட. அவங்க ரொமான்டிக்கு பஞ்சாரி மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டுருக்கா, இவர் ரொமான்டிக்கா அப்படின்ற மாதிரி அப்படின்னு உங்களை திட்டிகிட்ருக்காரு. மழையும் பெய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. நீங்கள் ஐயோ மாமா மழை பெய்யுது அப்படின்றீங்க. மழை தாடி பெய்யுது, இதுடி இப்படி அலற அப்படின்றாரு. மாமா கோல்டு பிடிச்சிக்கும் மாமா அப்படின்றீங்க. ஓ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மழையும் ஹெல்ப் பண்ணுது, இதில் இவர் ரொமான்டிக்கா, இதை கூட யூஸ் பண்ணிக்க தெரியாதவ அப்படின்ற மாதிரி கடுப்பாக அவருக்கு அவரே வந்து மைண்ட் வைஸில் உங்களை திட்டிகிட்ருக்காரு. இதெல்லாம் லாய்க்கப்பட்ட ஆகாது அப்படின்ட்டு. சரிடி மழை பெய்யுது நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாரு. போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. வண்டியும் வீட்டுக்கு தான் போகுது, ஆனால் அவங்க அத்தை வீட்டுக்கு இல்லை, ஃபார்ம் ஹவுஸ்க்கு. நீங்கள் மாமா இது என்ன இடம் அப்படின்றீங்க. ஃபார்ம் ஹவுஸ் தி அப்படின்றாரு. மாமா அத்தைக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல, நம்ம இங்கெல்லாம் வரக்கூடாது மாமா. வாய் முடிட்டு வாடி நொய்யின்னு அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. நீங்களும் மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சுட்டு அப்படியே வரீங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டவல்லாம் தராரு. நீங்கள் துவட்டிட்ருக்கீங்க, அவரும் அவரோட டவல் எடுத்து அவர்கிட்ட தொடச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவுட் பண்ணி மூஞ்சி பாவமாக வச்சிட்ருக்கீங்க. அங்கே திட்டாரு அப்படின்ட்டு. அவங்க அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அள்ளி போய் உட்காடுறீங்க கோச்சிக்கிட்டு. அப்படியே உங்களை இழுத்து அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு என்ன கோவமா அப்படின்றாரு. ஆமாம்
என்னை திட்டிகிட்டே இருக்க நீ அப்படின்றீங்க. ஏன் பொண்டாட்டி இப்படி இல்லடி, இங்கே பார் அண்ணா அழகாக இருக்கடி அப்படின்றாரு. உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே ஷையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன என்னை திட்டிட்டு என்ன ஐஸ் வச்சிட்ருக்கியா அப்படின்றீங்க. ஏய் ஐஸ்லாம் வைக்கலடி, நிஜமாலுமே என் பொண்டாட்டி அழகு தான் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு என் மாமாவும் அழகு தான் அப்படின்றீங்க. அப்படின்றாரு. நீங்களும் சிரிக்க அவரும் சிரிக்கிறீங்க. தென் 2 பேரும் அப்படியே எதுவுமே பேசாமல் ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கீங்க. தென் தேவன் கேட்குறாரு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்றாரு. அவர் என்ன கேட்க வராருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் மாமா அண்ணன் பயமாக இருக்குது அப்படின்றீங்க. மாமா தானே, மாமா மேலே உனக்கு ட்ரஸ்ட் இருக்குல்ல? இருக்கு மாமா அப்படின்றீங்க. தென் ஓகே, உனக்கு ஓகேனா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றாரு. நீங்களும் ஓகேன்ற மாதிரி மாறி இது பண்ணிவிட்டு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி. தேங்கும் அவரோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து விட்டார். உங்களுக்குள்ள அதை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா.